என்ன பத்தி கேளுங்க ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அவர்கிட்ட இருந்த அந்த கொடைய அந்த கர்ப்பிணி பெண்ணை கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆனா இது எப்படி நான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கறது? அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசலுக்குள்ள போகும்போது அந்த வாசல்ல ஒரு பெரியவர் மழைக்கு பயந்துகிட்டு அப்படியே கை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறார். அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து, ஐயா இதை எடுத்துட்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்கிறாரு, அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படிமா இந்த கொடையை நான் திருப்பி உங்ககிட்ட கொடுக்கறது? அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அந்த பெரியவர் கொடையை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வராரு. பஸ்ல வந்து ஏறி போகும்போது அங்க பாக்குறாங்க ஒரு பூக்காரம்மா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை மழைக்காக புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பெரியவர் போய் அந்த கொடையை அந்த பூக்காரம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு. பூக்காரமா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு மழையில ஓடி வர்றாங்க. அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணு கிட்ட கொடையை கொடுத்துட்டு, மழையில நனையாதம்மா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாரு. பொண்ணு மழையில நனைஞ்சுக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு. அந்த அப்பா வேற யாரும் இல்ல, அந்த ஆட்டோக்காரர். அந்த குடை அவர் கொடுத்த குடை. So the moral of the story is, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது, சின்ன சின்னதா ஒரு ஹெல்ப், அது செஞ்சு இருந்து பாருங்க. லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஃபேமஸ் சேயிங் ஒன்று இருக்கு, வெள்ளத்துல தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்க படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்துல நீங்க தவிக்கிறப்போ அது ஒட்டகமா வந்து நிற்கும். இப்ப யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அது நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க. எப்படி பார்த்தல எப்படி பழி வாங்கினேன். ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருப்பீங்க. அதனால யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ, யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ, யாரையும் பழி வாங்குறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை. நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதா ஒரு நல்லது, ஒரு சின்ன சின்னதா ஹெல்ப், இது செஞ்சு பாருங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா
members. இப்போ இந்த ஈவெண்ட், the hero of this ஈவெண்ட்டுக்கு வருவோம். மிஸ்டர் அனிருத். அவருக்கு நான் ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன். MDS. Anybody? Ramya, can you guess? M Vijay, can you guess? MDS. MPS. தெரியல சார், நீங்களே சொல்லுங்க. Musical Departmental Store. அதாவது அந்த ஸ்டோரை திறந்து நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டடா என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா வரலாம். அது சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அந்த பிட் சாங்ஸா இருக்கட்டும், எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை அடி. அது என்னுடைய படம் ஆல்பமா இருக்கட்டும், இல்ல மத்தவங்க படம் ஆல்பமா இருக்கட்டும், படிப்படியா ஏறி போய்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அனி. அண்ட் என்னுடைய டைரக்டர் ஹெச் வினோத் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும் அதுல ஒரு சமூக பொறுப்புள்ள விஷயங்கள் சொல்லணும், சில நல்ல ஐடியாலஜிக்கல் விஷயங்களை சொல்லணுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆல்ரெடி ரெண்டு வாட்டி படம் பண்றதா இருந்தது. So அதெல்லாம் மிஸ் ஆகி ஜனநாயகன் படத்துல 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னுடைய வில்லன் பாபி டியோல், அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸே நெக்ஸ்ட் லெவல் தான். ஆக்சுவலா அவருடைய 2 முக்கியமான 2 படங்கள் தான் அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணதான். பிரியமுடன், பில்லு எல்லாமே. சார், முக்கியமான படங்கள்னா அது என்ன படம் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? அது இருக்குமா? அதான் நான் ஷூட் ஸ்பாட்ல அவர்கிட்ட சொல்லும் போது இதே தான் நான் சொன்னேன். சார், உங்களுக்கே தெரியாம உங்க 2 படத்தை நாங்க சுட்டுட்டோம் சார் அப்படின்ட்டு. அவர் அப்படியே விச் மூவி அப்படின்னாரு. ஐயோ, நம்மளே வாய் கொடுக்க மாட்டேங்கிட்டோம். அதனால அது மாதிரி நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கும் அவருடைய படங்கள் பார்த்து, அதுதான் சொல்ல வந்தேன். அண்ட் மமிதா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, இன்னைக்கு இளைஞர்களுடைய டூடு மட்டும் இல்ல, இந்த படத்துக்கு அப்புறம் குடும்பங்கள் கொண்டாடும் டாட்டரா கூட மாறிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் பூஜா, தமிழ் சினிமாவின் மோனிகா பெலுஜி, அவங்களுடைய நடிப்பா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், எல்லாமே நெக்ஸ்ட் லெவல். அண்ட் பிரகாஷ் ராஜ், ஜென்ரலா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தான் நல்ல இந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு ஆக்சுவலா எனக்கும் பிரகாஷுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஹீரோ வில்லன் அந்த காம்போ, நான் சொல்றது கில்லி டேஸ்ல இருந்தே சொல்றேன். கில்லியா இருக்கட்டும், போக்கிரியா இருக்கட்டும், சிவகாசியா இருக்கட்டும், இல்ல இப்போ ஜனநாயகன் வரைக்கும் அந்த ப்ராசஸ்ல நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ பிரகாஷ். முக்கியமா என்னுடைய ப்ரொடியூசர் கேவிஎன் சார், அவங்க ஆக்சுவலா இந்த படம் 2023லயே அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி படம் பண்ண போறோம்ட்டு. அதே நேரத்தில் நான் என்னோட பொலிட்டிக்கல் சைடும் அது அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு. அப்ப நான் அவர்கிட்ட நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட நான் கேட்டேன். சார், சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும், இதுல வேற ட்ராக்கை நோக்கி போறேன், எப்படி சார் இந்த டைம்ல நீங்க படம் எடுத்து பண்றீங்களா, பரவாயில்லையான்னு கேட்டேன். அவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, இமீடியட்டா பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பாசிட்டிவ் வைப் எங்க மேல திருப்பி விட்டார். ஸோ இந்த நேரத்தில் அந்த படம் நீங்க எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரைக்கும் நின்றுருக்கிறோம். எதுலையுமே தலையிட மாட்டாரு. நம்மளுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் ஜெகதீஷ், லோஹித்லாம் சொல்லுவாங்க, இவர் என்ன சார் எதுலையுமே தலையிடவே மாட்டாரு,
என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஷூட்டிங் நடக்குதா இல்லையா, என்ன செலவாகுது, எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு. அது ஒரு விதத்துல பிளஸ் ஆகவே இருந்தாலும் இன்னொரு விதத்துல மைனஸாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி விளையாட்டா சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப அவருக்கு இந்த மாஸ் பிலிமோட லவர் அவர். இந்த காதல் கதைகள்லாம் அவருக்கு பெருசா பிடிக்காது. அதனால அப்பப்போ ஷூட்டிங்க்கு வந்தாருன்னா அந்த கைஸ் ஐ ஜஸ்ட் நீட் அ மாஸ் ஆக்ஷன் ஃபிலிம், ஓகே. What's the song? I need all your hands up in the air, both your hands, go on Malaysia. ஒரு